7 வகை பிறப்பு. இந்த தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு. அதுபோல் 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்பிற்கு எவ்வேழு பிறப்புண்டு. அந்த எவ்வேழு பிறப்பும் ஒவ்வொன்றில் அனந்தமாய் விரிந்த யோனி பேதங்களின் விரிவெல்லாம் தோன்றி மேலேறி மறுபிறவி உண்டாம். ஒவ்வொரு பிறவியும் எந்த கர்ப்பத்தில் நஷ்டமடைகின்றதோ அந்த கர்ப்ப காலம் வரையில் தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறு கர்ப்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்திலும் பிறந்து முடிவில் இத்தேகம் கிடைத்தது. இத்தேகத்திற்கும் 7 பிறவியுண்டு. யாதெனில் கர்ப்பத்தில் 5 மாதம் வரையில் குழவியாயிருப்பது ஒன்று, அவயவாதி உற்பத்தி காலம் ஒன்று, பிண்டம் வெளிப்பட்ட காலம் ஒன்று, குழந்தை பருவம் ஒன்று, பாலப்பருவம் ஒன்று, குமாரப்பருவம் ஒன்று, விருத்தப் பருவம் ஒன்று ஆக பிறவி 7. இவ்வாறே தாவர முதலியவற்றிற்கு முல. மேலும் ஸ்தூல பிறப்பு 7, சூட்சும பிறப்பு 7, காரண பிறப்பு 7. ஆதலால் மேற்குறித்த ஸ்தூல பிறப்பு சூட்சும பிறப்பு யாதெனில் ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, ஜாக்கிரத்தில் சொப்பனம், ஜாக்கிரத்தில் சுழுத்தி, ஜாக்கிரத்தில் சொப்பனம், ஜாக்கிரத்தில் சுழுத்தி, சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி ஆக பிறப்பு 7. காரண பிறப்பு மனோ சங்கற்பங்கள் எல்லாம் பிறவி. ஆதலால் மேற்குறித்த பிறவிக்கு காரணம் நினைப்பு மறைப்பு. அது அற்றால் பிறவி இல்லை. எப்படி அருமெனில் பரோபகாரம், சத்விசாரம் இவ்விரண்டாலும் மேற்குறித்தது நீக்கி சிவானுபவம் பெறலாம். ஜென்மம். பூர்வ ஜென்மம் என்பது கர்ப்பகோல வாசம். உத்தர ஜென்மம் என்பது ஜனன காலம்.